ஹாய் ஆல். நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனை, நமக்குள்ள பயங்கரமான பிரச்சனை. இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே தான் இருப்போம், புலம்பிக்கிட்டே தான் இருப்போம். நான் நிறைய சாமி கும்பிடுறேன், நிறைய நல்லது செய்கிறேன், நிறைய தியானம் பண்ணுறேன், நிறைய அன்னதானம் பண்ணுறேன், இப்படி ஏதாவது ஒரு சர்வீஸ் கூட பண்ணுறேன், அது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனாலும் எனக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ரிப்பீட்டடாக, எதுவுமே மாறல என் லைஃப்பில் அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தாங்க, நம்ம என்ன விரதம் இருந்தாலும், என்ன தியானம் பண்ணாலும், என்ன நல்ல காரியங்கள் பண்ணாலும், நம்ம மனசு நமக்குள்ளே என்ன பேசிகிட்ருக்கு, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றது மிக மிக முக்கியம். அது எவ்வளவு தடவை சொன்னாலும் நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் நம்மளை மீறி வந்துடுது. ஏன்னா நம்மளே கவனிக்கிறது இல்லைல்ல. நமக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் என்ன அப்படின்னு கவனிக்க ஆரம்பித்தா அந்த எண்ணங்களை நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் என்ன நினைக்கிறோம் அப்படின்றதே நம்ம கவனிக்கிறதே இல்லை. எப்போவுமே நம்ம ஒன்று கடந்த காலம் இல்லைன்னா எதிர்காலம். இப்போ நிகழ்காலத்தில் அட் ப்ரெசண்ட் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா டீப்பராக காதில் வாங்குறீங்களா அப்படின்றதும் உங்களுக்கு தான் தெரியும். வேறு எதையாவது சிந்திச்சுக்கிட்டு வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை கவனிச்சிட்ருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது நம்ம மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர்த்து அந்த வேலையின் மீது கவனம் நமக்கு இருக்காது இல்லையா. ஸோ பெரும்பாலும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது தான் நம்ம மாற்றணும். என்னென்னா, நமக்குள்ளே ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, டெய்லியும் நம்ம மைண்டு உள்ள ஆழ்மனது நமக்குள்ளே ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். காலையில் எழுந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன கதை சொல்லிக்கிட்டே இருக்குது, என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் அப்படி பண்ணார், அவங்க அப்படி பண்ணாங்க, அந்த ஆஃபீஸில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது, வேலை கிடைக்கல, இப்படி பல விஷயங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். இது ரொம்ப வருஷமாக போய்கிட்டே தானே இருக்குது. நம்மளால் ஏன் எதையுமே மாற்றிக்க முடியல, நான் எதுக்குமே லாக்கி இல்லையோ, இப்படி பல நம்மளை செல்ஃபாக டவுட் ஆகிற வரைக்கும் நமக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இந்த டவுட்டை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்காம இன்னும் நமக்கு நம்மளே பிட்டிஃபுல்னஸை வச்சுக்கிட்டு அதை அப்படியே கண்டினியூ ஆகி அடுத்த நாள் இதே மாதிரி சாதாரணமாக இதே மாதிரி நினைப்போட எப்போ மாறும் நம்ம வாழ்க்கை, எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாளாக கடந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு ஒரு கதை நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த டிசம்பர் 15லேருந்து ஏர்லி மார்னிங் 5 days ட்ரையல் கிளாஸு 2வது பேட்ச் நடக்க போகுது. உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கர்மா ஹீலிங் கிளாஸும் டிசம்பர் 22லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கதைக்குள்ளே போகலாம். அண்டு ஒரு ஊரில் வீரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நல்ல ஸ்கூலில் நல்லா படிச்சிருக்காரு, பயங்கரமாக நாலேஜ் உள்ள பர்சன் தான். ஆனால் அவர் நினச்ச வேலை கிடைக்கவே இல்லை. பட் அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா படிக்க மாட்டான், அவ்வளோவெல்லாம் டிசிப்ளின் கிடையாது, எல்லாத்துலேயும் ஏனோ தோணுன்னு ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. இதை பார்க்கும்போது ஒரு விரக்தி ஏற்படுது அவனுக்கு. என்னென்னா, நம்ம இவ்வளோ நல்லா படித்து ஒரு டிசிப்ளின்டாக இருக்கும், ஆனால் அவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்குது, அப்போ எனக்கு எந்த தகுதியும் இல்லையா, கடவுள் ஒரு பாராபட்சம் பார்த்துக்கிட்டு இருக்காரா, நான் அன்லக்கியோ, எனக்கு எதுவுமே வராதா, என் லைஃப்பில் இவ்வளோதானா, எனக்கு விதிக்கப்பட்ட விதியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது தான் ஒரு தோல்வியாளனா, தான் ரொம்ப அசிங்கப்படுறவனா, சமூகத்துக்கு யாரும் என்னை ரொம்ப பிடிக்கலையோ, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களோ, கடவுள் கூட என் மேலே ஒரு தலைபட்சமாக தான் நான் நடந்துக்கிறாருன்னு பல விஷயங்களை தனக்குள்ளேயே நினைக்கும்போது அது அப்படியே பிரதிபலிக்குமா. கண்ணாடி பார்க்கவே அவருக்கு பயமாக இருக்குமா. ஸோ இந்த நிலையில் அவனுக்கு ரொம்ப வாழ்க்கையை விரக்தி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, நல்ல ஒரு உடலும் சரியில்லை, ஏதோ இந்த இதுலேயே ரொம்ப ஒரு மாதிரி உடலும் நலிஞ்சு போச்சு. அதனால் ஒரு மலை மேலே உள்ள கோயிலுக்கு போய் பயங்கரமாக உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். என்னால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்குது, நிறைய பேர் தகுதியே இல்லாதவங்களாம் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃபு, என்னை மட்டும் ஏன் இப்படி நீ சோதிக்கிற அப்படின்னு கடவுள்கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டுருக்கும்போது அங்கே ஒரு சாது வராரு. அவர் என்ன நடந்தது ஏது நடந்ததுலாம் கேட்கல. அவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தம்பி, நீ அழறதை நிறுத்திட்டு நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு சொல்லும்பொழுது, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் 2 ஆப்ஷன் கொடுத்து தான் நமக்கு இங்கே பூமிக்கு அனுப்புகிறாரு. ஃபஸ்ட் ஆப்ஷன், நீ வாழற வாழ்க்கை ரியாலிட்டி வாழ்க்கை, அதை தான் 99 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நடக்கக்கூடிய விஷயத்தை நினச்சி பயந்து இனிமேலும் அப்படி தான் நடந்துருமா அப்படின்னு அவங்க அந்த ரியாலிட்டிக்குள்ளேயே வாழ்ந்துருவாங்க, தன்னை அதுலேயே முழுமையாக ஈடுபடுத்திப்பாங்க. இன்னொன்று, ஒரு புது கதையை உருவாக்கி அதன்படி வாழ்க்கையை உருவாக்குறது. அதுதான் 1% சில பேர் தான் அதை பண்ணுறாங்க. அதாவது உன்னுடைய மைண்டுக்குள்ளே ஓடுற, உன்னுடைய மனசுக்குள்ளே ஓடுற அந்த கதையை நீ முதல்ல மாற்று. அதாவது நீ நல்லா இல்லை, நீ தகுதி இல்லை, கடவுள் ஒரு தலைபட்சமாக நடந்துக்கிறாரு, உன்னால் பணக்காரனாக ஆக முடியாது, இந்த மாதிரியான உன்னுடைய பழைய கதைகளை
நீ நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேப்பர் கொடுக்குறாரு. உன்னுடைய கதை உன் மனசுக்குள்ளே இப்போ ஓடுற என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்கோ அதை எழுது அப்படின்னும்போது, என்னால் முடியாதோ, நான் சாதாரண ஒரு மனிதன், என்னால் சாதிக்க முடியாதோ, என்னால் சம்பாதிக்க முடியாதோன்னு அவனுக்கு என்னெல்லாம் நெகட்டிவாக தோணுச்சோ எல்லாத்தையும் எழுதுனானாம். உடனே அவர் இன்னொரு பேப்பர் கொடுக்குறாரு. உன் புது கதையை எழுது, நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி ஒரு கதையை நீ எழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புது கதையை அவன் எழுத ஆரம்பிக்கிறான். சந்தோஷமாக நல்ல ஒரு வேலையோட, நல்ல ஒரு குடும்பத்தோட, பண ஆரோக்கியத்தோட, ரொம்ப அழகாக ஹாப்பியாக விரும்பின இடத்துக்கெல்லாம் போகிற மாதிரி, அவன் நினச்சதெல்லாம் வாங்குகிற மாதிரி, குடும்பத்தோட சிரித்து மகிழ்ந்து என்ன பொருள்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நடக்கிற மாதிரி அவன் வந்து எழுதுறானாம். ஸோ இதை பண்ண பிறகு அவனுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ புதுசாக ஒரு கதை எழுதுனல, அதையே திரும்ப 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 டெய்லியும் உனக்குள்ளே சொல்லிக்கிட்டே வா. உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் எழுதியிருக்க, அதை தான் நீ இப்போ நிஜமாக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெகுலராக காலையில் எழுந்து 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 நைட்டு தூங்கும் பொழுதும் அவனுடைய என்ன கனவு வாழ்க்கையோ அதை திரும்ப 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 சொல்லி 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 பார்த்துட்டு அதை அழகாக சந்தோஷமாக இது பண்ணிவிட்டு புதிய முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்தானாம். புதுசாக ஒரு சின்ன வேலை தேட ஆரம்பிச்சிருக்கான். நிறைய கஷ்டங்கள் வந்தால் கூட நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிருக்கான். அதே மாதிரி பார்க்கும் விதத்தை மாற்றியிருக்கான். அதாவது எல்லா மனிதர்களையும் தப்பாக, எல்லா மனிதர்களும் வந்து ஒரு வித தப்பான எண்ணத்திலே பார்த்து அவங்களாம் சரியில்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தெல்லாம் மாற்றிட்டு இவன் என்ன கற்றுக்கணுமோ அதை நல்லா வேகமாக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். தன்னுடைய திறமையை வளர்த்துக்க ஆரம்பித்தான். ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு 6 மாதத்தில் நல்ல ஒரு கம்பெனியில் சூப்பரான ஒரு வேலை, 1 வருஷத்தில் அவன்கிட்ட கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டே சேர்ந்தது. அடுத்த 2 வருஷத்தில் இன்னும் நல்ல பெரிய கம்பெனிக்கு போனான். 5ஆவது வருஷத்தில் அவன்கிட்ட மிகப்பெரிய சொத்து, நல்ல ஒரு பண வசதி, அவன் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு கிடச்சிருச்சு. அப்போவே அந்த ஞானி சொன்னார், நீ இப்போ என்ன கதை உனக்குள்ளே சொல்கிறியோ அதை தான் 5 வருஷத்தில் நீ உருவாக்குவ அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் புலம்புன கதை இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. அவன் எழுதின கதையை இப்போ அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் பல பேர் நம்ம என்ன நடக்குதோ அதுக்குள்ளேயே போய் மூழ்கி பயந்து அதுலேயே அடிமையாகி அந்த கதையை திரும்ப 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 டெய்லியும் அதை மனசுக்குள்ளே ஓட்டி 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 அதை நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர்த்து அதை விட்டு வெளியிலே வரமாட்டோம். தெரிஞ்சாலும் அதை செய்ய முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதை தான் நம்ம கட்டாயமாக மாற்றி ஆகணும். எதை செய்ய முடியலன்னு நினைக்கிறோமோ அதை முடியணும்னு நினைக்கணும். கஷ்டமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இது எனக்கு நல்லதுக்கு தான், நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக அதை இறங்கி செய்யுங்க. புலம்புறதை ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த நாள்லேருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன், என்னுடைய கையில் தான் இருக்குன்னு புதிய கதையை எழுத ஆரம்பிங்க. நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கதையை புதுசாக எழுதுங்க. பழைய கதையை எழுதி எரிச்சிருங்க. உங்களை விட்டு பழைய கதையெல்லாம் போயாச்சு. புதுசாக நீங்கள் வாழ போகிற வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அது எத்தனை வருஷத்தில் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆக போகுதுன்றது நீங்கள் நம்புறதை பொறுத்து இருக்குது. இதை வேணால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும். இப்போ டிசம்பர் 15லேருந்து இந்த 5 நாள் கிளாஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருமா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கர்மா ஹீலிங் கிளாஸும் வந்து டிசம்பர் 22லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு பர்சனல் லைஃப் கோச்சிங், பர்சனல் கவுன்சிலிங் இதெல்லாமே வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருமா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.